மாஸ்க்லிக் கிராண்ட் லான்ச் விழாவில் பிராண்ட் அம்பாசிடர் ரூபினி மற்றும் ஆலோசகர் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தமிழ் திரைப்படங்கள் ரிலீஸ் நிறுத்தப்படுவதாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துடைய இந்த முடிவுக்கு என்ன காரணம்? இதோட முழு பின்னணியை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இணைந்து கூட்டாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல என்னன்னா, செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் புதிய படங்கள் திரையிடுவது கிடையாது, படப்பிடிப்பு கிடையாது, அதுபோல போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் நிறுத்தப்படும் என ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, திரையரங்க உரிமையாளர் சங்கமும் விநியோகஸ்தர் சங்கமும் இணைந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. எங்களை கலந்து ஆலோசிக்காம, அதாவது 8 வாரத்திற்கு பிறகு படங்களை வெளியிடுவது நாங்கள் திரையில வெளியிட மாட்டோம்ன்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது எங்களுக்கு ஆலோசிக்காமல் தனிச்சு எடுத்த முடிவா இருக்குது. மற்ற மாநிலங்களை இந்த முடிவை பின்பற்றாத போது இங்க மட்டும் ஏன் அதை அவங்க பின்பற்றாங்க? அதனால நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் என தயாரிப்பாளர் சங்கத்துல தெரிவிச்சிருக்காங்க. ஒரு வருடத்துக்கு 250க்கும் மேற்பட்ட படங்கள் வெளியாகுது. இருந்தாலும் பல படங்கள் நஷ்டத்துல இருக்குது. தயாரிப்பாளர்களுக்கு அது போட்ட காசு வரலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இத்தகைய சூழ்நிலையில இந்த ஓடிடிக்கு இப்படி ஒரு நிபந்தனையை அவர்கள் வைக்கிறது சரியில்லை என்று தயாரிப்பாளர் சங்கம் ஒரு குற்றச்சாட்டு முன் வைத்திருக்கிறார்கள். திரையரங்கு உரிமையாளர்கள் படங்கள் வெளியான 25 நாட்கள்லயே ஓடிடி வெளியானதுனால தியேட்டருக்கு மக்கள் வர்றது குறைஞ்சிட்டு, அதனாலதான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கனால இவங்க தரப்பு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கிறாங்க. 1ஆம் தேதிக்கு பிறகு புதிய படங்கள் வெளியிடுவதில்லை, அதேபோல் படப்பிடிப்பு நடக்காது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் இருக்காது என அறிவிச்சிருக்காங்க. இது முதலமைச்சர் தலையிட்டு இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் அவங்க அறிக்கையில கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நன்றி ராஜா, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. மாஸ்க்லிக் கிராண்ட் லான்ச் விழாவில் பிராண்ட் அம்பாசிடர் ரூபினி மற்றும் ஆலோசகர் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள்.